கும்பலாப்பாறைன்னு சொல்றது. ஆனா இது வந்து கும்பலாப்பாறையோட சேர்ந்தது. ஆனா இதுவும் நெய் மீனாட்டம் நல்லா இருக்கும். இங்க வந்து கத்தாழைன்னு சொல்லுவாங்க. கத்தாழைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல பண்ணா தொண்டில பண்ணா சொல்லுவாங்க. இது வந்து அந்த கருவாடை வெட்டி வச்சுக்கிறீங்க. ஆமா. இது வந்து இதில் பெருசாக இருக்கும். இது வந்து நெத்தலி பொடி தனித்தனியாக இருக்குது. நானும் ஸ்பாக், இது தமிழ் சஃபாரி நிகழ்ச்சி. இந்த வீடியோவில் என் கூட இருக்கிறது தூத்துக்குடி மீனவன் சோழியாக்குடி லாஞ்சேடி அப்படின்னு சொல்லிட்டு தொண்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டருங்க. எங்கள் ஊரில் உள்ள மக்களுக்கு நிறைய தெரியாது இந்த ஊரில் உள்ள கருவாடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமமே கருவாடு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே என்னென்ன மாதிரி கருவாடுலாம் இருக்குது, அதை எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காட்டப்போகிறோம். அது வாங்க நம்ம நிகழ்ச்சியில் போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கருவாடுக்கு மொத்தமாக காய வச்சு தனித்தனியாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். இது வந்து நெத்தலி பொடி. இது வந்து நெத்திலியில் பெருசாக இருக்கும். இது வந்து நெத்தலி பொடி தனித்தனியாக இருக்குது. இது வந்து நகர கருவாடு. நகர கருவாடு. இது நெத்திலே கொஞ்சம் பெரிய நெத்திலி. இது என்னத்தா? இது என்னம்மா? இது என்ன? சூட பொடி. எல்லாமே மொத்தமாக காய வச்சு தான் பிரித்து போடுவீங்க. அப்படியே வர்றதை ஃபுல்லாக காய போட்டுருங்க. இந்த இது பாருங்க நகர கருவாடு. அதில் ஒரே ரால் கருவாடு காஞ்சி போய் கிடக்குது. இது கனவாயா? இது கனவா. இது கனவா கருவாடு. இது வந்து கொஞ்சம் பெரிய நெத்திலி. அது பெரிய நெத்திலி. எல்லாமே இங்கே வந்து பிரித்து எடுத்து அவங்கள குடோனில் வந்து தனித்தனியாக அடுக்கி வச்சுருக்காங்க. நம்ம அதையும் போய் என்னென்ன கருவாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடலாம். இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்ன கருவாடுமா? வெங்கனம் கருவாடு. இது சூடப்பொடி. இது என்னது? இது வாழை கருவாடு. இது பாறையா? பாறை கருவாடா? அது பாறை. இது கத்தாழை கருவாடு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பண்ணா கருவாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம். இது நகர. ஓகே. இது எப்படிம்மா மொத்தமாக கொடுப்பீங்களா இல்லாட்டி தனித்தனியாக வந்து வாங்கினாலும்? ஒவ்வொரு கிலோ ஒவ்வொரு ரேட் இருக்கு. சரி. மொத்தமாக கேட்டாலும் கொடுப்பீங்க, தனித்தனியாக கேட்டாலும் கொடுப்பீங்க. லூஸ்ல கேட்டா அதிக ரேட் சொல்லுவாங்க. சரி. 1 கிலோ 2 கிலோ. வந்து வியாபாரத்துக்கு கேட்டா அதிகமா கம்மி பண்ணி கொடுப்பீங்க. சரி. வியாபாரிகள் எந்தெந்த ஊர்ல இருந்து வந்து வாங்குறாங்க கருவாடு? கேரளா, தூத்துக்குடி, திருப்பாலாக்குடி, மதுரை, நம்பூதாடை, தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலேருந்து வர்றாங்க. அப்போ தூத்துக்குடி, கேரளாலாம் ஏற்றுமதி இறக்குமதி. ஏற்றுமதிக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கருவாடு கொடுக்குறீங்க. அதெல்லாம் வந்து இப்படி பெரிய சைஸாக கேட்பாங்களோ? அளவில் பெரிய சைஸாக இருக்கும். உப்புல போட்டு நைட்டு ஒரு நாளைக்கு உப்புல போட்டு மற்ற நாள் காய வச்சு கொடுப்போம். சரி. அது என்ன கருவாடு? அது எல்லா கருவாடு சூட கருவாடு மட்டும்? தொண்டா, சாலை, இந்த மீன் கொடுத்துருவோம். சரி. இப்போ கருவாடு குடோன் உள்ளே வந்தாச்சு. அவங்க ரெடி பண்ண கருவாடெலாம் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன மாதிரி கருவாடெலாம் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். அதுக்கப்புறம் அது பேரெலாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். பாருங்கள் எத்தனை கருவாடு இருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோ கருவாடு இருக்குது. நம்ம ராணியை காட்ட வந்து இந்த கருவாடு பேர்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கேட்டுமாக்கா இப்போ கருவாடு ஒன்று ஒன்றா காட்டுங்க, பார்க்கக்கூடிய மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு. இது என்ன கருவாடுக்கா? இது வந்து கூனி. இது ரால் கூனி சொல்லுவாங்க. என்ன கூனி? ரால் கூனின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஐரை. இது ஆத்த ஐரையா இல்லை கடல் ஐரையா? கடல் ஐரை. இது வந்து கருப்பாக தான் இருக்கும். சரி. இது வந்து அது நெத்திலி. ஆனால் சின்ன நெத்திலின்னு சொல்லுவாங்க. சின்ன நெத்திலி. ஆனால் ஐரைக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகே. இது பெரிய நெத்திலி. லேசாக அப்படி எடுத்து காட்டுங்க. இது பெரிய நெத்திலி. ஓகே. இது வந்து என்ன கருவாடுமா? இது வந்து கனவா மீன். கனவா கருவாடு. இது சின்னதா இருக்கா? காஞ்சோன சின்னதா போயிருமா? இல்ல இது வந்து சின்ன சைஸ் தான். பெரிய சைஸ்னா கொஞ்சம் லாங்கா இருக்கும். சரி. சின்ன சைஸ். இது என்ன கருவாடு? இது தொண்டாங் கருவாடு. இது கார கருவாடு. இது காரா. எப்படி பேர் கரெக்ட்டா சொன்னா? இது அது வந்து திருக்க கருவாடு. அதுவும் காரையில பெருசு. ஆமா கொஞ்சம் பெருசு. இது வந்து பண்ணா கருவாடு. இதான் நல்ல டேஸ்டான கருவாடுன்னு சொல்லுவாங்க. பண்ணா கருவாடு. பெரிய சைஸ். இங்க வந்து கத்தாழைன்னு சொல்லுவாங்க. கத்தாழைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல பண்ணா தொண்டில. பண்ணா சொல்லுவாங்க. இது வந்து அந்த கருவாடை வெட்டி வச்சிருக்கீங்க. ஆமா. இது வந்து பெருசா இருக்கு. சரி. இது பண்ணாதான். இது சூட கருவாடு. சூட கருவாடு. சூட. இது கொஞ்சம் பெரிய சைஸ் சூட. ஓகே. சின்ன சைஸ். இது முள்ளு வாழை. இல்ல இது வந்து நெய் மீன் சொல்லுவாங்க. நெய் மீன் இந்த சீலான்னு சொல்லுவோம்ல அதோட சேர்ந்தது இது. சரி. இது வந்து பாறை கருவாடு. இது வந்து பாறை கருவாடு. கும்பலா பாறை சொல்றது அந்த பாறை. இதுதான் கும்பலா பாறைன்னு சொல்றது. ஆனா இது வந்து கும்பலா பாறையோட சேர்ந்தது. ஆனா இதுவும் நெய் மீனாட்டம் நல்லா இருக்கும். சரி ஓகே. இது வாழை கருவாடு. இது வந்து வெங்கனம் கருவாடு. இது என்னமா? இது கிழிச்ச பண்ணாதான். இது பண்ணா கருவாடு. அது பெரிய சைஸ் சின்ன சைஸ். ஓகே. வேற இது நெத்திலி. இது நெத்திலி. இது சின்ன நெத்திலி, நல்ல ஒயிட் உள்ள நெத்திலி. ஓகே. இது வந்து பூவாளின்னு சொல்லுவாங்க. பூவாளி கருவாடு. இப்போ மக்கள் வந்து வந்தாலே கருவாடுண்டா இது ஒரு கடையில் போனோம்னா காய்கறியில் வந்து தக்காளி வெங்காயம் அதிகமாக வைக்கும்ல, அது மாதிரி கருவாடு கடை அப்படின்னு வந்தால் அதிகமாக வைக்கிற கருவாடு இது. அதிகமாக வைக்கிறது திருக்க, பண்ணா, தாளஞ்சுரா விற்கும். தாளஞ்சுரா அது கருவாடெலாம் காண. தாளஞ்சுரா அது வந்து பால்சுரான்னு சொல்லுவாங்க. பால்சுரா அது அதிகமாக விற்கும். சரி. கட்டி திருக்க. அதே மாதிரி பண்ணாலே பெரிய ஐட்டம். இந்த கட்டா கருவாடு பாறை கருவாடுலாம் எதுவுமே காணும். அந்த மாதிரி பெரிய சைஸ் மீன் கருவாடுலாம் போட மாட்டேன். பெரிய சைஸ் வந்து அது ஒரு சீசனுக்கு தான் வரும். சரி. சீசனுக்கு தான் போடுவீங்க. சீசனுக்கு தான். இங்கே சீசனுக்கு தக்கன கருவாடு மாறுமோ? ஆமாம் மாறும். சரி. என்ன கருவாடுமா இது? சூடு எல்லாம் கலந்தது. சூடு எல்லாமே பிரித்து தண்ணி எடுக்க போறிய.
பிரிக்க மாட்டேன், எல்லாம் கலந்த பொடின்னு கொடுப்போம். அப்படி கொடுப்பீங்களா? இது எவ்வளோமா 1 கிலோ? 1 கிலோயா? 1 கிலோ 150. மொத்தமாக எடுக்கிறண்டா தனி ரேட்டு? சரி சரி. இவங்களும் இந்த மாதிரி கருவாடு கடை தான் வச்சுருக்குறாங்க. இங்கே வந்தீங்கன்னா ஒரு ஊரே கருவாடு கடை தான். இந்த பாருங்கள், இப்போ இது ஒரு கருவாடு கடை. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த வரிசையாக கருவாடு கடை இருந்துக்கிட்டே இருக்குது ஃபுல்லாக. அதுவும் இல்லாமல் இங்கே மணலில் காய வைக்காமல் மேட் விரித்து அதில் தான் காய வைக்கிறாங்க. இது பாருங்கள், ஃபுல்லாக நெத்திலி கருவாடு கூடையில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒருத்தர் வண்டியை தள்ள இல்லாமல் தள்ளிடுறாரு. ஆஜா பாய், நீங்கள் தானா? கருவாடு வாங்க வந்தோம். சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கருவாடு கொடுக்கணும். இவர் மிஸ்டர் ஹாஜா, இந்தியன் அல்வா கடை ஆப்பாக்கெல்லாம் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்தியனில் இருப்பாப்பில். இப்போ எங்கள் ஊர்லேருந்து இவர் வந்திருக்காரு. இவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்கள் கருவாடு இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து சின்ன நெத்திலி. எவ்வளோ போட்டாங்க? 160. 1 கிலோ 1 கிலோ 160 ரூபா. வியாபாரி தேவையில்லைங்க. நம்ம 1 கிலோ 700 400 600 விற்றுட்டு இருக்காங்க. அது சீசனுக்கு அந்த மாதிரி. இது வியாபாரி ரேட்டு. வியாபாரி ரேட்டில் ஒன்றும் கொஞ்சம் கூட இருக்கும். கூட தான் இருக்குது. பரவாயில்ல. 1 கிலோ 160 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு பாருங்கள். இது வந்து எதுக்கு? சொந்த பந்தங்களுக்கு கொடுத்து விடுறது. சரி சரி சரி. ஆனால் கருவாடு நல்லா க்ளீனாக இருக்குது. நான் பார்த்துட்டேன். சுத்த மண் கிடையாது. எல்லாமே எல்லாம் நல்லா இருக்குது. ஓகே மக்களே, பார்த்துருப்பீங்க. கருவாடு வந்து நம்ம நிறைய காட்டியிருப்போம். இங்கே உள்ள சோழியாக்குடி லாஞ்சேரி கருவாடு எல்லாமே சின்ன சைஸ் கருவாடாக இருக்குது. இந்த இது கட்டா கருவாடு, பாறை கருவாடு, அந்த மாதிரி பெரிய கருவாடை வந்து இங்கே காணோம். ஏன்னா நம்ம நிறைய கருவாடு காட்டணும். பெரிய பெரிய கருவாடு, பாறை கருவாடு, அந்த நெய்மீஞ்சிலா கருவாடு, இந்த மாதிரி கருவாடு இல்லை. என்ன காரணம்? இது வந்து ட்ரால் நெட், அதாவது இங்கே உள்ள போட்டு வந்து விசைப்படகு. சரி. இங்கே வந்து இறால், கனவா இந்த எக்ஸ்போர்ட் ஐட்டம். மற்றபடி இந்த சின்ன சின்ன நெத்திலி, பெரிய நெத்திலி, இந்த சூடங்க இதுங்க தான் இங்கே கிடைக்கும். இங்கே கருவாடெல்லாம் போட மாட்டாங்க. அப்படியே அந்த மீன் வந்தாலும் அப்பப்போ மார்க்கெட்டிங் ஆகிடும். அது வந்து சேல்ஸுக்கு பச்சையாக மீனாக விற்றுரும். ஆமாம் ஆமாம். அதனால தான் இங்கே பெரிய கருவாடெல்லாம் இருக்குது. இந்த ஊர் வந்து இந்த கருவாடு தொழிலில் வந்து எத்தனை வருஷமான இருக்குது? இது 30 வருஷமாக நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி பயன்படுத்தணும். அப்போல்லாம் மொத்தமாக கொடுத்துருவோம். சரி. இந்த கொண்டு வந்து அந்த மீன் கருவாடு இதெல்லாம் இருக்க அதை வந்து அப்படியே கொடுத்துருவோம். வியாபாரிங்க வாங்கி காய வச்சுருந்தாங்க. சரி. இப்போ எங்களுக்கு டீசல் ஓட்டுறதுக்கு பத்தலை. சரி. விலையும் குறைவாக இருக்குங்கிறதுனால நாங்களே காய வச்சு நாங்களே மார்க்கெட்டிங் பண்ணுறோம். சரி சரி. அதனால தான் இந்த இது இங்கே வந்து சின்னது தான். பெரிய ஐட்டம்னு பார்க்கணும்னா இறால், கனவா. சரி சரி. அது எக்ஸ்போர்ட் ஐட்டம். அது மட்டும் தான். இப்போ அந்த வழிவலைகள் இருந்துன்னு வைங்களேன், அது வந்து பெரிய மீன்க வரும். 4 மீன் வீணாக போய் வரும், 4 நல்லதாக இருக்கும். நல்லதை வந்து ஐஸுக்கு விற்றுட்டு பாக்கி கருவாடு போட்டுருவீங்க. இப்போ இது அப்படி இல்லை, வர்றது எல்லாமே விற்றுருவோம். முழுக்க முழுக்க அந்த கிராமமே கருவாடு தொழில். ஆமாம் ஆமாம். கருவாட்டை மையமாக வச்சு தான் இங்கே இயங்கிட்டே இருக்கு. சரி சரி சரி. அப்போ வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு வர மக்களுக்கு வந்து எப்போ வேணாலும் கருவாடு வாங்கலாமா? எப்போ ஆனால் எத்தனை டைம்? இந்த 2 மாதம் கிடைக்காது. 2 மாதம் கிடைக்கும். மற்றபடி கருவாடு வாங்குறா ஒரு நேரம் இருக்குமா? இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி எப்போவுமே இருக்கும். நைட் நேரத்தில் நைட்டுக்குன்னா 6 மணியோட. அதான் கேட்குறேன். காலைல ஒரு 5-6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வந்து வாங்க. காலையில் 7 மணிக்கு ஆரம்பிப்போம், சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் முடிச்சிடுவோம். ஏன்னா விளக்கு வச்சுக்கிட்டுலாம் பண்ண முடியாது. சரி. ஓகே ஓகே ஓகே. இது பகுதி நேரத்துக்குலாம் பார்க்கல, முழு நேர தொழில். முழு நேர தொழில். ஓகே. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கருவாடு காய போடுற தொட்டி. இது ஃபுல்லாக உப்பு போட்டு இதில் வந்து கருவாடை வந்து இதில் ஊற வச்சு இதை போடுவாங்க அந்த தொட்டி. நாளையோட மீன்பிடி தடைக்காலம் ஆரம்பமாகறனால அவங்க ப்ராசஸ் எல்லாமே முடிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக உப்பு போட்டு கருவாடு காய வச்சுருக்காங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பக்கத்தில் உள்ள சோழியாக்குடி லாஞ்சேரியில் நிறைய பேருக்கு தெரியாது இந்த இடத்துல இப்படி ஒரு கருவாடு கடையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலம் ஒரு புதுமையான தகவலை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். உண்மையில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய மக்கள் பார்த்துருப்பீங்க. எங்கள் ஊரில் உள்ள மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் கருவாடு வாங்கினா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ நீட்டாக இருக்குது கருவாடு. இந்த இடத்துடைய கூகுள் மேப் லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஜி, எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சுண்ணா. புது அனுபவம். எதிர்பார்க்காத ஒரு இடம். என்னை கூட்டு வந்துட்டீங்க. இவரையும் கூட்டு வந்து கட்டியாச்சு. இவருடைய சேனல்லே இந்த வீடியோ வரப்போகுது. வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தூத்துக்குடி மீனவன் அவருடைய சேனல் ஃபேஸ்புக், யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் 3 ஃபாலோ பண்ணிக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நண்பர்களே, இப்போ மீன்பிடி தடைக்காலம் ஆரம்பித்தனால ஜூலையில் தான் மீன்பிடி தடைக்காலம் வந்து முடிவடையுது. அது வரைக்கும் இந்த இடத்துல கருவாடு வாங்க முடியாது அப்படிங்கிற தகவலையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன்.